கூடுதலாக எங்களுடைய தமிழ் மக்களிடையே, அது முக்கியமாக இந்த வடமாநில மக்களிடையே நிதி தொடர்பான அறிவு, அதாவது பொதுவாக பாரம்பரியமாக பணத்தை பெருக்கிக் கொள்வது தொடர்பிலே எங்களுடைய மக்களிடம் கூடுதலான அறிவு இருக்கின்றது. கூடுதலாக வடமாகாணத்திலே பிக்ஸ் டிபாசிட், அதாவது இந்த பிக்ஸ் டிபாசிட்டில் நாங்கள் எல்லோரும் மத்திய மாவட்டம் இல்லை மாகாணத்தை விட சிறந்தவர்கள். அப்ப நிதியை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றது எங்களுடைய மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் நிச்சயமாக போர்க்காலத்திலே எங்களுடைய மக்களுடைய சேமிப்பு தான் எங்களுடைய பாதுகாத்தது என்று சொல்லலாம். ஆனாலும் போருக்கு பின்னரான கால பகுதியிலே ஏற்பட்ட மாற்றங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திலே அல்லது அவர்களுடைய நிதியின் முன்னேற்றத்திலே பாரிய தாக்கத்தை செலுத்தியது. அதன் காரணமாக நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்திலே எத்தனையோ தற்கொலைகள் நடந்தன, எத்தனையோ வியாபார நடவடிக்கைகள் தற்காலிகமாக அல்லது கைவிடப்பட்டன. இதுக்கு முக்கிய காரணம் பொதுவாக ஒவ்வொருத்தரும், அது நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்கள் இருந்தாலும் சரி, குடும்பங்களுக்காக நாங்கள் உழைக்கின்றோம். உழைக்கின்ற பணத்தை எவ்வாறு முகாமை செய்வது என்பது தொடர்பிலே அண்மை காலம் என்றால் நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருடங்களாக எங்களுடைய மக்களிடம் அது நாங்கள் கூடுதலாக தகுதியை மீறிய வாழ்க்கை, அதாவது நாங்கள் இலகுவாக இல்லை விரைவாக எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்றதுக்காக கூடுதலாக பல்வேறு குடும்பங்கள் இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்களுடைய வேலைக்குள்ளே விழுந்து அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொலைக்கின்றார்கள், அவர்களுடைய வியாபாரத்தை தொலைக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான செயற்பாடுகளில் எங்களுடைய பிரதேசம் அடிபட்டு போகின்றது. எனவே உண்மையாகவே இந்த நிதி அறிவு என்பது நிச்சயமாக தொடர்ந்து வருகின்ற காலத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவசியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் உழைக்கின்ற பணம், அது நாளாந்தம் உழைக்கின்ற பணமா மாதாந்தம் கிடைக்கின்ற பணம் தான். அந்த பணத்தை எவ்வாறு நாங்கள் எங்களுடைய தேவைக்கு செலவு செய்ய போகின்றோம், எவ்வளத்தை நாங்கள் சேமிக்க போகின்றோம், இந்த மாதிரி விடயங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அப்போதுதான் தொடர்ச்சியாக அவருடைய முன்னேற்றத்தை காண முடியும். எனவே இந்த சந்தர்ப்பம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் இதனூடாக பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு விடயம், மத்திய வங்கியின் பணியாளர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு வங்கிகளுடைய முகாமையாளர்கள் உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இந்த நுண் நிதி நிறுவனங்களை நோக்கி எங்களுடைய மாவட்டத்தில் நாங்கள் பல்வேறு கூட்டங்களை விவசாயிகளிடம் வைக்கின்றோம், சிறு நடுத்தர உற்பத்தியாளர்களை சந்திக்கின்றோம். கூடுதலாக இலங்கையினுடைய மற்ற மாகாணங்களிலே இந்த வங்கிகள் விசேடமாக இந்த பல்வேறு வேலை திட்டங்களுக்காக வழங்குகின்ற கடன்களை எங்களுடைய வட மாகாணத்திலே நாங்கள் எங்களுடைய வங்கிகளும் ஒப்பீட்டளவில் அதே நிலைமைகளின் கீழ் வழங்குவது குறைவு. கூடுதலாக இறுக்கமான ஒரு கட்டுப்பாடுகளை வைக்கின்றமையால் தான் கூடுதலாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய உற்பத்தியாளர்கள் என்றாலும் விவசாயிகள் என்றாலும் இந்த நுண்நிதி நிறுவனங்களை நாடுகின்றார்கள். எனவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய வங்கிகளும் எங்களுடைய விவசாயிகள் அல்லது உற்பத்தியாளர்களுடைய நலனை கருதி கொண்டு அந்த வேலை திட்டங்களையும் இங்கே மற்ற மாவட்டங்கள் மாகாணங்களில் எந்த மாதிரி அந்த வங்கிகள் கூடுதலாக நம்பிக்கை அடிப்படையில் வழங்குகின்றதோ அதே நம்பிக்கை அடிப்படையிலும் வழங்க வேண்டும் என கேட்டு, தொடர்ந்து இந்த செயல் திட்டத்தினூடாக இல்லை இந்த மாதத்திலே நடைபெறுகின்ற இந்த வேலை திட்டத்தினூடாக நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த முக்கியமாக மாணவர்கள் இதோடு இந்த நீதிசார் வேலை திட்டங்களில் ஈடுபடுகின்ற அவர்கள் எல்லோருடைய ஒரு விழிப்புணர்வினூடாக நாங்கள் முன்னேற்றத்தை அடையலாம் என கேட்டு சந்தர்ப்பத்தை தந்த கிளிநொச்சி மத்திய வங்கி முகாமை நீண்ட காலமாக நாங்கள் கதைத்து கொண்டு வருவது என்னென்றால் கூடுதலாக மக்கள் ஏமாற்றப்படுகின்ற இது இருக்குது. நிதி நிறுவனங்களால் ஏமாற்றப்படுகின்ற, அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. என்றால் அந்த அறியாமை காரணமாக தான் அது அப்படி நடக்கிறது நிதி. அந்த வகையிலே இது ஒரு ஆக்கள் தெளிவுபடுத்துகின்ற ஊட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது. இந்த மத்திய வங்கியினுடைய இந்த நிதி அறிவியல் சம்பந்தமான இந்த மாதத்திலே இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது. அந்த வகையிலே இந்த 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 நிகழ்விலே நான் கலந்து கொள்வதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு நீதியாக அதிகாரம் பெற்ற இலங்கையை நோக்கிய நமது கூட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழ்கின்றது. 2025 நிதியறிவு மாதத்தின் ஒரு பகுதியாகிய இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ததற்காக இலங்கை மத்திய வங்கிக்கும் அனைத்து ஒத்துழைப்பு பங்காளிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது நாடு நிதி உள்ளடக்கத்தில் கணிசமான முன்னேற்றங்களை கொண்டுள்ளது.
மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் இன்று வங்கி கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் 2021 ஆண்டின் நிதியறிவு கணக்கின்படி நிதியறிவு திருப்திகரமான நிலையில் இருந்தாலும் நிதி நடத்தை இன்னும் பின்தங்கி இருக்கின்றது. இந்த இடைவெளி எம்மால் நிரப்பப்பட வேண்டிய தேவையாக இருக்கின்றது. நிதி அறிவு என்பது வெறும் பணத்தை நிர்வகிப்பதற்கான அறிவல்ல, அது நல்ல வாழ்க்கை தரத்திற்கும் துணை புரியும் அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனும் நம்பிக்கையும் கொண்டதாக அமையும். பணவீக்கம், கூட்டுவட்டி, இடர் பல்வகைப்படுத்தல் போன்ற கருத்துக்களை புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. கணக்கெடுப்பின்படி 80% மேற்பட்டோர் அடிப்படை எண்கணிதம் மற்றும் கூட்டு வட்டியை புரிந்து கொண்டாலும் சுமார் 55% மட்டுமே பணவீக்கம் குறித்த விழிப்புணர்வை கொண்டுள்ளனர். அதைவிட குறைவாக 33% மட்டுமே இடர் பல்வகைப்படுத்தமையை உணர்ந்துள்ளனர். இந்த புள்ளி விவரங்கள் தொடர்ந்து நடைபெறும் இலக்கு அடிப்படையிலான